லஞ்ச் பிளேட் காம்போவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சீக்கிரம் பார்க்கலாம் சொல்லியிருந்தேன். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 2 கத்திரிக்காய் வச்சு பெருசா இல்லாம சிறுசா இல்லாம நடுத்தர சைஸ்ல 6-7 கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன். கிளீன் பண்ண கத்திரிக்காயில தலைப்பகுதியில் வளைஞ்சு நிற்கிற கொண்டையை வெட்டிட்டு வயிற்று பகுதியை 4 வகுந்துடணும். அப்போதான் மசாலா உள்ள வச்சு ஸ்டஃப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கட்டி தயிர், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, பெப்பர் பவுடர், உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கத்திரிக்காய் வயிற்றுக்குள்ள இந்த மசாலாவை தடவி விட்டுற வேண்டியதுதான். மீதம் இருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் இதே போல மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னா மசாலா தடவி வச்சிருக்கிற கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டு எல்லா சைடும் வேகிறதுக்கு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை ஆன கத்திரிக்காவை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் மீடியம் சைஸில் 3 பல்லாரி, பொடிசா கட் பண்ண 3 பல் பூண்டு, வெங்காயம் நல்லா வதக்கி விட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் திரும்பவும் நல்லா வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். எவ்வளோ தூரம் வெங்காயம் தக்காளியும் நல்லா குழைவா வதங்கி நல்லா மசிஞ்சு வெந்து வருதோ அவ்வளோ தூரம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா மசாலா, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் சேர்த்துடுங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை இந்த மசாலாவில் போட்டு ஒரு பரட்டி விடணும். கத்திரிக்காவுக்கு உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ண மசாலாவில் மீத இருந்த மசாலாவை எல்லாம் நல்லா வலிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அதையும் சேர்த்துருக்கிறேன். லெமன் சைஸ் அளவுக்கு புளி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு குழம்பு கொதிக்க விடணும். குழம்பு ஓரளவுக்கு வத்தி வந்த பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து திரும்பவும் கொதிக்க விடணும். கடைசியில் கடுகு, சின்ன உள்ளி, கருவேப்பிலை போட்டு தாளிப்பையும் சேர்த்தா இந்த குழம்போட டேஸ்ட்டே வேற லெவலுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் இந்த ரெசிபி கேட்டாங்க, அவங்களுக்காக நான் தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயில் நீங்கள் செய்யுங்க. வரட்டா.